Dear students, welcome to biology class. In previous video, we have seen about classification of living organism. Classification of living organismல இந்த hierarchy என்னன்னு பார்த்தோம். Speciesனா என்ன, genusனா என்ன, familyனா என்ன, order, class, phylum, kingdom என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? Now we are going to see about basis for classification. We can divide the animal kingdom based on the level of organization, body symmetry, germ layers, and nature of coelom. So, இந்த கிளாசிஃபிகேஷன் பேசிஸ்க்கு சில க்ரைட்டீரியா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமல் கிங்டமை எந்தெந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 4 மெயின் க்ரைட்டீரியா. ஒன் இஸ் அ level of organization, that is arrangement of cells, single cella, multicella அப்படின்றது. and then body symmetry, அதனோட body symmetry எப்படி இருக்கும், bilateral ஆர் symmetrical radial அப்படின்றது. and then germ layers, அதனோட germ layers என்ன, and then nature of coelom, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. the first criteria, level of organization. Animals are grouped as unicellular or multicellular based on cells, tissue, organ and organ system level of organization. The first criteria, level of organization. Animals are grouped as unicellular. The single cell means the unicellular, uni means single, or multicellular. Multicellular, more number of cells present means it is multicellular. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலாருக்கு என்ன சொல்லலாம்னா அமீபா சொல்லலாம். இந்த ஃபார்மில் ஒன்லி ஒன் செல். யூனிசெல்லுலார்னா ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். அண்ட் தென் மல்டி செல்லுலார் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் செல்ஸ். இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ மல்டி செல்லுலார். ஓகேவா? இந்த மல்டி செல்லுலார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் அந்த மாதிரி ஃபார்மிங்கில் இருக்கும். ஓகேவா? தேர்ட் ஒன் சிமெண்ட்ரி. It is a plan of arrangement of body parts. It is a plan of arrangement of body part. அந்த body part எப்படி arrangement ஆயிருக்கு அதுதான் வந்து symmetry. ஓகேவா? Based upon the plan of body part, two types, that is radial symmetry and bilateral symmetry. Radial symmetry and bilateral symmetry are the two types of symmetry. In radial symmetry, the body parts are arranged around the central axis. Radial symmetry அப்படிங்கிறது the body parts arranged around the central axis. If the animals is cut through the central axis in any direction, it can be divided into similar halves. Example, Hydra. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஹைட்ராவில் இந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் எந்த பார்ட்ஸில் எனி பிளான்ல நீ கட் பண்ணாலும் அந்த பாடி 2 ஹாஃப்ஸாக என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஓகேவா? தட் இஸ் கால்டு ரேடியல் சிமெண்ட்ரி. ஓகேவா? த பாடி பார்ட் it can be divided in similar halves. How to? The central axis. If an animal cut through the central axis in any direction, the body parts வந்து any directionல கட் பண்ணாலும் சென்ட்ரல் ஆக்சிஸில் எனி டைரக்ஷனில் எந்த பிளானில் கட் பண்ணாலும் அது என்ன பண்ணும், 2 ஹாஃப்ஸாக வருது தான் என்னது அப்படின்னா ரேடியல் சிமெண்ட்ரி. அண்ட் தென் bilateral symmetry. Example, hydra, jellyfish and starfish. In bilateral symmetry, the body parts are arranged along the central axis. If the animal is cut through the central axis, we get 2 identical halves. Example, frog. So இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். இதுதான் ரேடியல் சிமெண்ட்ரி, ஹைட்ரா. பாருங்க, இந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் எந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் எந்த பிளைனில் கட் பண்ணாலும் அதனுடைய பாடி பார்ட்ஸ் எப்படி இருக்கும், 2 ஹாஃப்ஸாக வரும். தட் இஸ் கால்டு ரேடியல் சிமெண்ட்ரி. பை மீன்ஸ் 2. ஓகேவா? தட் இஸ் இந்த லேட்ரல்னால் என்னது, மிடில் போர்ஷனில் மட்டும் கட் பண்ணாங்க, அதாவது ஸ்ட்ரெயிட் போர்ஷனில் மட்டும் கட் பண்ணால் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஹாஃப்ஸாக வரும். ஸோ பைலேட்ரல் சிமெண்ட்ரி பாருங்கள், இது இந்த பொசிஷனில் மட்டும் போஸ்டீரியர் ரீஜனில் இது பாருங்கள், இந்த பொசிஷனில் மட்டும் கட் பண்ணாத ஒரு சிங்கிள் பிளேனில் மட்டும் கட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த பாடி பார்ட்ஸ் வந்து 2 டிவைட் ஆகும். ஓகேவா? தட் இஸ் கால்டு பைலேட்ரல் சிமெண்ட்ரி.
radial and bilateral symmetry. Next, germ layers. Germ layers are formed during the development of an embryo. Germ layers are formed during the development of an embryo. You know, fertilization, reproduction ke main things fertilization. So male organism produce the sperm and then female organism produce the ovum. Male and female organism fuses and form a zygote, and then zygote continuously divided and then form a embryo. Embryo தான் என்னது அப்படின்னா embryo form a embryo give a young ones. ஓகேவா? ஸோ இந்த எம்ப்ரியோலேருந்து வரக்கூடிய, அதாவது இந்த எம்ப்ரியோலேருந்து டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய லேயர்ஸ் தான் என்னது அப்படின்னா ஜெர்ம் லேயர்ஸ். ஓகேவா? Germ layers are formed during the development of an embryo. Germ layers are formed during the development of an embryo. Embryoலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய layers தான் என்னது அப்படின்னா the germ layers. These layers gives rise to different organs. So இந்த layers தான் different organ-ஆ ஃபார்ம் ஆகும். பேசிஸ் ஆஃப் ஆர்கனுக்கு எது பேசிஸ்னா இந்த germ layers தான். As the embryo becomes an adult. ஸோ இந்த embryo தான் என்னவா ஆயிடுது, அடல்ட்டாக சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஆர்கனிசம் வித் டூ germ layers, the ectoderm and the endoderm are called diploplastic animal. Diploplastic animals. Dip means two, plastic means germ layers. Diploplastic animals. ectodermum endoderm இந்த டூ germ layers மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னா diploplastic animals. Example, hydra. Organisms with three germ layers, ectoderm, mesoderm and endoderm, are called triploplastic animals. Trip means three, plastic means germ layer, triploplastic animals. Example, a rabbit. Okay, next, coelom. It is a fluid filled body cavity. Coelom means it is a fluid filled body cavity. Body cavity குள்ள இருக்கக்கூடிய fluid filled, அதுதான் என்னது அப்படின்னா coelom அப்படின்றது. It is separates the digestive tract from the body wall. So what is the work? It is separate digestive tract and body wall. இந்த coelom என்ன பண்ணும் அப்படின்னா digestive tract, இதெல்லாம் digestive tract, ஸ்டொமக்கு, இண்டஸ்டைன் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் தென் வாலையும் பாடி வாலையும் செப்பரேட் பண்ணக்கூடியது இந்த coelom தான். A true body cavity or coelom is one that is located within the mesoderm. The true body cavityங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா located the mesoderm. அதாவது 3 லேயர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ectoderm, endoderm and mesodermனு. இந்த மீசோடம் சுற்றி இருக்கக்கூடிய பாடி கேவிட்டி தான் என்னது அப்படின்னா ட்ரூ coelom. அதுதான் உண்மையான உடற்குழி உடையது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ 3 லேயர்ஸ் இருக்கும், இல்லைன்னா 2 லேயர்ஸ் இருக்கும். அந்த மீசோடமை சுற்றி இருக்கக்கூடிய coelom, அதாவது பாடி ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி தான் என்னது அப்படின்னா ட்ரூ coelom. மீசோடமில் தான் அதை சுற்றி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, based on the nature of coelom, animals are divided in 3 groups. ஸோ இந்த coelom எப்படி இருக்கோ அதை நேச்சர் பண்ணி divided in 3 groups. One is acoelomates, and then pseudocoelomates, and then coelomates or eucoelomates. ஸோ இதை பேஸ் பண்ண coelom எப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்கு அதை பொறுத்து divided into 3 groups. One is acoelomates, another one is pseudocoelomate, third one is eucoelomate or coelomates. ஓகேவா? acoelomates do not have body cavity. Example, tapeworm. Acoelomate do not have body cavity. Example, tapeworm. Second one, pseudocoelomate. Pseudo means false. Pseudo means false. Pseudocoelomates have false body cavity. Example, roundworm. Example, roundworm. Third one, coelomates or eucoelomates have a true coelom. Example, earthworm. coelomate சொல்லலாம், இல்லைனா eucoelomate சொல்லலாம். Present in a coelom, that is called eucoelomate or coelomates. ஓகேவா? See the picture. acoelomate,
One is the outermost layer. The blue color இருக்கு இல்லையா, இது ectoderm. Outermost layer ectoderm. And then mesoderm, rose color, mesoderm. And then yellow color, endoderm. Innermost layer endoderm. Okay va? So here having white, that is digestive cavity. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த கேவிட்டி எங்கே இருந்தால் மட்டும்தான் வந்து ட்ரூ சீலோமேட் மிடில் போர்ஷனில். ஸோ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது ஏ சீலோமேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு see the second picture. Outermost layer ectoderm, and then middle layer mesoderm, and then white color having no. ஸோ இங்கே எங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மீசோடோமுக்கு மிடில் இருக்கணும். இங்கே மீசோடோமுக்கு மிடில் எதுவும் இல்லை, ஒயிட் கலர் மட்டும் இருக்குது. சூடோசீலோம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு எப்படி இருக்கணும், மீசோடோமுக்கும் அது மீசோடோம் இடையில தான் இருக்கணும். ஓகேவா? மீசோடோமோட இடையில தான் இருக்கணும். அதுதான் என்னது அப்படின்னா சீலோமேட் அனிமல். ஓகேவா? ஸோ இது சூடோ சீலோமேட். அண்ட் தென் தேர்ட் ஒன் சி அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்னோடர்ம்ஸ் அண்டு கார்டேட்டால இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் எண்டோடோம், செகண்ட் லேயர் மீசோடோம். அண்ட் தென் செகண்ட் லேயரில் பாருங்கள், ரோஸ் கலரில் இன்னர்லேயும் கொஞ்சம் ரோஸ் கலர் இருக்கும், அவுட்டர்லேயும் கொஞ்சம் ரோஸ் கலர் இருக்கும். இந்த மிடில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா சீலோம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது அப்படின்னா சீலோமேட் ஆர் யூ சீலோமேட் அனிமல்ஸ். ஓகேவா? த சூடோ சீலோமேட் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் kingdom Animalia based on fundamental features. So classification of Animalia ஓட fundamental features என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கிரைட்டீரியாவில் பார்த்துருப்போம், எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கிங்டம் அனிமாலியா, தட் இஸ் மல்டி செல்லுலார். அனிமாலியானா மல்டி செல்லுலார் இருக்கும், செல்லுலார் லெவலில் இருக்கக்கூடியது இருக்குது இல்லையா? ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லுலார் லெவல் மீன்ஸ் it is not formed tissue and organ system. ஆர்கன் சிஸ்டம் அண்ட் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகாமல் கூட ஆர்கன் இருக்கும், ஆர்கனிசம் இருக்கும். அதுக்கு செல்லுலார் லெவல். எக்ஸாம்பிள் ஃபெரிஃபெரா. ஓகேவா? அண்ட் தென் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம், அதெல்லாம் ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய ஆர்கனிசம் இருக்குது. அதில் டூ, தட் இஸ் லேட்ரல் சிமெண்ட்ரி அண்ட் ரேடியல் சிமெண்ட்ரி அண்டு பைலேட்ரல் சிமெண்ட்ரி. என்னென்னலாம் வந்து ரேடியல் சிமெண்ட்ரி அப்படின்னா ஒரே ஒரு ஃபைலாக மட்டும்தான். சீலன்ட்ரேட்டா. சீலன்ட்ரேட்டா மீன்ஸ் போர்ஸ் பியரிங் அனிமல்ஸ், அதாவது மேலே பாடியில் ஹோல்ஸஸ் இருக்கக்கூடியது. ஆர் நிடேரியா ஆர் சிலண்ட்ரேட்டா. ஓகேவா? அண்ட் தென் பைலேட்ரல் சிமெண்ட்ரி, தட் இஸ் பேஸ்ட் ஆன் சிமெண்ட்ரி சீலோம் 3 types, that is A coelomate and pseudocoelomate and coelomate. ஓகேவா? A coelomate phylum Platyhelminthes. Without coelom ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். அதனுடைய பாடி எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், தட்டை புழுவினும் சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் சீடோசீலோமேட் எஸ்கெல்மின்தஸ். எஸ்கெல்மின்தஸ் மீன்ஸ் அதாவது உருளையாக இருக்கும். அதனுடைய பாடி வந்து எப்படி இருக்குன்னா ரவுண்டடாக உருளையாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் சீலோமேட் அனிமல், இதெல்லாம் சீலோமேட் அனிமல்னா அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்னோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் தென் கார்டேட்டா. அனலிடாங்கிறது என்னது அப்படின்னா that is segmented worm, that is called annelida. Arthropoda, jointed leg phylums, insects எல்லாம் சொல்றோம் இல்லையா அது. and then mollusca, that is soft bodies animals. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்கினோடெர்மேட்டா, spiny outer spiny that is needle-like structure present in the outer portion, that is called echinoderms. And then hemichordata. Hemichordata means இதனோட பாடி நோட்டோகார்ட் அதனோட ஹெட் போர்ஷனில் மட்டும்தான் இருக்கும், அது பேர் ஹெமிகார்டேட்டா. அண்ட் தென் கார்டேட்டா மீன்ஸ் presence of backbone. Animal kingdom is further divided into 2 groups based on the presence or absence of notochord. The first one is invertebrata. Invertebrata means without backbone animals. And then second one chordata. Chordata are 2 division. That is one is a prochordata and vertebrata. Okay, animals which do not possess notochord are called as invertebrates or non-chordates. Animals
which do not possess notochord. Notochord means the early stage, embryonic stage developing notochord, that is called notochord. And the notochord தான் that is same. அது அந்த notochord தான் என்ன ஆகும் அப்படின்னா பேக் போன் ஆகும். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ் எந்த அனிமல்ஸ்க்கு நோட்டோகார்டு இல்லையோ அது என்னது இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் நான் கார்டேட்ஸ். அனிமல்ஸ் விச் போசஸ் நோட்டோகார்ட் ஆர் பேக் போன் ஆர் கால்ட் கார்டேட்ஸ். ஸோ எந்த அனிமல்ஸ்க்கு நோட்டோகார்ட் ஆர் பேக் போன்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் என்னதுன்னா கார்டேட்ஸ். யூ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடிட் த கேரக்டர்ஸ் ஆஃப் சிங்கிள் செல்டு புரோட்டோசோன்ஸ். ஸோ சிங்கிள் செல்டு புரோட்டோசோன்ஸ் வந்து புரோட்டோசோன்ஸ் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நம்ம வந்து அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா? See, more to know, notochord is a rod-like structure formed on the mid-dorsal side of the body during embryonic development. So the body development of embryonic stages develop ஆகக்கூடிய ஒரு rod-like structure. ஓகேவா? அதுதான் notochord. Except primitive forms in which the notochord persists throughout the life in all other animals, it is replaced by a backbone. ஸோ இது எங்கே தான் இருக்கும் அப்படின்னா ப்ரிமிட்டிவ்ஸ் அனிமல்ஸ் அப்படின்றது என்னதுன்னா செப்ளோகார்டேட்டா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரிமிட்டிவ்ஸ் அனிமல்ஸில் மட்டும்தான் இருக்கும். கார்டேட்டாவில் தான் என்ன ஆகுது அப்படின்னா the notochord replace the backbone. Notochord replace the backbone. Okay. Next, binomial nomenclature. Carolus Linnaeus introduced the method of naming the animals with two names known as binomial nomenclature. The Carolus Linnaeus, father of taxonomy, introduced the binomial nomenclature. By means two. Okay, va? So two naming known as binomial nomenclature. The first name is called genus name. And the first letter of genus is donated in capital, and the second one is the species name donated in small letter. So first name வந்து two names la first name genus name, that is generic name. Second name specific name, that is species name donated in small letters. Okay va? The binomial names of some common animals are as follows. So இது என்ன சொல்லுது, common name, amoeba அப்படின்றது common name, and then amoeba proteus, that is binomial name or scientific name. Botany means that is botanical name. Zoology means zoological name. Okay va? Totally called as scientific name. Okay. See some common name and binomial name. Amoeba, proteus. Amoeba, proteus. Hydra vulgaris. Tapeworm, Ascaris lumbricoides. Earthworm, two binomial name. One is Lambito moriti, and then Perionyx excavatus. Lambito moriti, Perionyx excavatus. Next, leech, Hirudinaria granulosa. Next, cockroach, Periplanta americana. Next, snail, Phyla globosa. Snail, Phyla globosa. Next, starfish, Astrius rubens. Frog, Rana hexatoctyla. Wall lizard, Podorsis muralis. Next, crow, Corvus splendens. Next, peacock, Pavo cristatus. Dog, Canis familiaris. And then cat, Felis. Tiger, Panthera tigris.
Panthera tigris. Man, Homo sapiens. The first letter is generic name and second letter is specific name. The first letter always donate the capital letter and then second letter small letter, that is specific name. This difficult one. So இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப வீடியோவை ரிப்பீட் பண்ணேன். ஓகேவா? ரிப்பீட் பண்ணால் தான் இந்த பைனாமியல் நேம் வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திரும்ப பார்த்தோன்னா தான் தெரியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோஸ் ஓவர்.